தமிழ் வழங்கும் இந்த கதை சின்ன சின்ன மனங்களில் நல்ல நல்ல கருத்துக்களை விதைக்கும். ஒரு அழகான காடு. பச்சை பச்சை மரங்கள், பூச்சிகள், பறவைகள். அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய குளம். குளத்தில் தண்ணீர் ஜிலுஜிலு. மீன்கள் நீச்சல் அடிக்குது. குளத்தின் அருகே குளிர்ந்த காற்று. அமைதியான இடம். அந்த குளத்தின் கரையில் மெதுவாக நகரும் ஒரு குட்டி ஆமை வாழ்ந்து வந்தது. அதே குளத்திற்கு தினமும் ஒரு கொக்கு மீன் பிடிக்க வந்து சென்றது. சிறிது காலத்தில் அந்த கொக்கு ஆமையுடன் நன்கு பேசி பழகியது. ஆமை நண்பா, நான் இந்த குளத்தில் மட்டும் வாழ்பவன் இல்லை. பல குளங்கள், பல நதிகள், பல காடுகளை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு எங்கே உணவு கிடைக்கும், எங்கே ஆபத்து இருக்கும் என்று நன்றாக தெரியும். இந்த காடு முழுக்க எனக்கு தெரிந்த இடம். ஆனால் உனக்கு இந்த குளத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது என்று கொக்கு ஆமையிடம் தற்பெருமை பேசியது. சரி நண்பா, எனக்கு தெரியவில்லை என்றால் என்ன? என் நண்பன் உனக்கு தெரிந்திருக்கிறது, அதுவே எனக்கு போதும். காலங்கள் கடந்தன. ஒரு ஆண்டு. அந்த காட்டில் மழையே பெய்யவில்லை. குளம் சுருங்கியது. மீன்கள் குறைந்தன. கொக்குக்கு எங்கும் உணவு கிடைக்கவில்லை. ஆனால் ஆமைக்கு இந்த குளமே உலகம். அந்த சுயநலம் மிக்க கொக்கு ஒரு திட்டம் தீட்டியது. அதன்படி குளத்திற்கு வந்த கொக்கு ஆமையிடம் பேசியது. ஆமை நண்பா, நீ கவலைப்பட வேண்டாம். தூரத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அங்கே நிறைய மீன்கள். நான் தினமும் அங்கேதான் உணவு சாப்பிடுகிறேன். நான் உன்னை அங்கே கொண்டு போகிறேன். நீ பாதுகாப்பாக வாழலாம். கொக்கின் வார்த்தைகளை கேட்டு ஆமை மிகவும் சந்தோஷமடைந்தது. ஆனால் அந்த கொக்கு ஆமை நினைத்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டது இல்லை. போகும் வழியில் ஆமையை கொன்று சாப்பிட திட்டமிட்டது. அதன் மனதில் ஒரே எண்ணம், இந்த ஆமை மெதுவாக நகரும். வானில் தூக்கிச் சென்றால் பாதியில் கீழே விழ வைத்து உணவாக்கிக் கொள்ளலாம். ஆமை நடக்க முடியாததால் கொக்கு ஒரு குச்சியை கொண்டு வந்தது. ஆமை நண்பா, இந்த குச்சியின் நடுவில் உன் வாயால் பலமாக பிடி. நான் இரு முனைகளையும் பிடித்து பறப்பேன். ஒரே ஒரு நிபந்தனை, நடுவில் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. உன் உயிர் அதில்தான் இருக்கிறது. கொக்கு ஆமையை தூக்கிக் கொண்டு பறக்கத் தொடங்கியது. போகும் வழியில் கீழே விலங்குகளெல்லாம் ஆமையை பார்த்தன. பறந்து கொண்டே கொக்கு ஆமையை கேலி செய்தது. ஆமையின் இயலாமையை மற்ற விலங்குகளுக்கு முன் கேலி பேசியதால் ஆமை மிகுந்த கோபமுற்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒரு வேடிக்கை உயிரா? நான் மெதுவாக இருந்தாலும் முட்டாள் அல்ல. என்னை இப்படி கேலி செய்தால் நான் என்று ஆமை பேச முயன்ற வாய் திறந்த அடுத்த நொடியே குச்சி விழுந்தது. ஆமை கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக கீழே இருந்த ஒரு குளத்தில் விழுந்ததால் உயிர் தப்பியது. ஆனால் வலி நிறைந்த ஒரு பாடத்துடன் கொக்கை பார்த்தது. ஆனால் கொக்கு திரும்பி பார்க்கவில்லை. அந்த நாள் ஆமை ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. எல்லா உதவியும் கருணை அல்ல. சில உதவிகள் சுயநலத்தின் முகமுடி. அமைதி இழந்தால் புத்தி வீழும். நம்பிக்கை வைக்கும் முன் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால்தான் குழந்தைகளே, கோபம் வந்தால் வாயை மூடணும். அமைதியாயிருந்தால் நாம பாதுகாப்பா இருப்போம். அதனால் கோபம் வந்தா முதல்ல அமைதியா இருங்க. இதுதான் இந்த கதையின் நல்ல பாடம். இன்னும் புதிய புதிய கதைகளை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.